படமே வந்து முழுக்க முழுக்க ஒரு வரலாறு பேசக்கூடிய ஒரு கதையா இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, குபேரர் அந்த கடவுளை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, உலகத்திலே பணக்கார கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையான் தான் சொல்லுவாங்க. அந்த ஏழுமலையானே தன்னுடைய கல்யாணத்துக்காக குபேரர்கிட்ட கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணாராம். அப்படி வந்து பணக்காரர் பட்டியல்ல இருந்த ஒரு சாமி வந்து குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த நிதிகளை எல்லாம் சரியா அந்த அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாதிரி அன்னைக்கு வந்து குபேரர் தான் வந்து அதை எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்ததாகவும், அப்போ யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுன்றது இவரை தான் செக்ரிகேட் பண்ணி அனுப்புனதாகவும், அப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து அவருக்கு அப்பல இருந்தே இருந்துதா சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இங்கேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட ஒரு படமா இது இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும்.